ரமேஷ், இந்த புரோக்கர் பொண்ணு சுவிட்ச் வருதேடா. நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கணும், என்ன பண்ணலாம்? நல்ல புரோக்கர் யாரும் சொல்லேடா. அவனே ஒரு அன்னக்காவடி, அவனுக்கு போய் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தா அவன் வீட்டோட மாப்பிள்ளை சோத்து பிளான் பண்ணல. அவனுக்கு எப்ப பொண்ணை கட்டி கொடுக்க முடியும்? நம்ம பொண்ணை போய் தெரிஞ்சு நம்ம முட்டாள கூடாதா? என்னடா அழகி லைலா அவளோடு சரியா அளவுக்கு இவள் தான். சொல்லு மாமா, எதுக்குடா வந்த? ஓ லைலா, உன் பொண்ண கல்யாணம் முடிக்கத்தான் வந்திருக்கேன். மாமே, என்ன மாமா என் மேல கோபமா இருக்கு? பாசமா இருக்க மாமா, அப்பதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். வெற்றி, இன்னைக்கு நம்ம டைம் சொல்லி இன்னைக்கு நீ என்ன பண்ற? போய் சாட்டை எடுத்துக்கிட்டு வா. ஏண்டா ரமேஷ், அந்த மென்டல் வந்தா 8 ஒரு உதவி விட இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி 8 ஒரு உதவி விட வேண்டியதான். நம்ம மூஞ்சி போய் அப்படியா? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். 1000 இருக்கட்டும் பண்ணாட. இப்ப எதுக்கடா வந்த பண்ணாட? நாளைக்கு உங்க பொண்ணுக்கும் எனக்கும் குண்டத்தூர் கோயில்ல கல்யாணம். 9 to 12 மணி வரைக்கும் ராகு காலம். 9ல இருந்து என் சோக கதையை கேளு தாய் குளமே, அதை கேட்டா தான் தாங்காது உங்க மனமே. இந்த ஊரு பொண்ணை நம்பி சொந்த ஊரை திரும்பி வந்தேன். என்ன வெற்றி? சாரி வெற்றின்றேன். சாரி சார். ரமேஷ், என்னடா அந்த புரோக்கர் பொண்ணு போன் போட்டா போனே போக மாட்டேங்குது. அவனே அவன் ஒரு மென்டல் மாதிரி இருக்கிறான்டா. அவன் மூட்டு மாப்பிள்ளை மாதிரி நம்ம பொண்ணு அவனுக்கு கட்டி கொடுத்து வேலைக்கு போச்சுல, அவன் சம்பளத்தை பிளான் பண்றான். அந்த மென்டலுக்கு போய் அவன் நம்ம பொண்ணை கொடுக்குறான்டா. ஏண்டா குரங்கு கையில பூமாலை கொடுத்து என்ன ஆகும்? குரங்கு பூமாலை பிச்சு போட்டு நம்ம பிச்சு போட்டோம்டா. யாராவது நான் தான் மாமா வந்துட்டேன். என்னடா? என்ன மாமா சொல்லு. நீங்க தான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து. என்னடா வெற்றி, உள்ளப்ப பயங்கரமா எடுக்கிற. என் சோக கதையை கேளு தாய் குளமே, அதை கேட்டா தான் தாங்காது உங்க மனமே. ரமேஷ், என்னடா நம்ம பாப்பாக்கு நல்ல மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது. அவளை நேரம் சரியில்லையா? இந்த புரோக்கருங்களும் படுபாவி கேட்கறாங்க. என் பேரு மாணிக்கம். என்னை சுருக்கமா எல்லாருமே மாமா மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. மாமா ஒழுங்கு மரியாதை. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அதுட என்ன பண்ணாட? வாழ்க்கை என்ன 1000 பண்ணாட? எதுக்கடா வந்து பண்ணாட? மாமா 10 to 12 மணிக்குள்ள. ரமேஷ், இந்த புரோக்கர் பொண்ணம்னா எப்ப பார்த்தாலும் லாக்காயே கிடக்குதுடா, போக மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பொண்ணுக்கு நம்ம பாப்பா ஒரு நல்ல மாப்பிள்ளையே பார்க்கணும்டா. என்ன பண்ணலாம் சொல்லு. அவன் ஒரு மென்டல்னா 8வது ஃபெயில்ரா. அவன் நம்ம பொண்ணை வேலைக்கு போய் சொல்லி உட்காந்து வீட்டோட மாப்பிள்ளைய பட அவன் அந்த தத்திக்கு போய் பொண்ணை கட்ட சொல்றியடா. நீ என்னடா தத்தி போல இருக்கே? நல்ல மாப்பிள்ளைய பாருன்னா தத்தி மாப்பிள்ளைய பாக்குற. அவள் சரியா? இப்பதான் நிறுத்துறா.
அங்கிள் அதான் மாமா. எங்க அங்கிள் கால்ல இருந்தே கோவமா இருக்காரு. நீங்க கம்முன்னு போனோம். என்ன இல்லைன்னா ஆ, இந்த அங்கிள் வேற மாதிரி ஆயிடும். எந்த வேலை மாதிரி மாமா ஆப்பிள சாப்பிட்டு நல்லா தலை தலைன்னு கலரா இருக்காரு. காஷ்மீர்ல போய் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அது இருக்கு நான் பண்ணாட. இப்ப எதுக்கு நீங்க வந்த? நாளைக்கு உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போறேன். 9 to 10 என் மகன்ட்டேன். ரமேஷ், இந்த புரோக்கர் பொண்ணம் இல்லாம எப்ப பார்த்து எங்கேஜாவே இருக்குது. சரி, நம்ம பாப்பாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணோம். உனக்கு தெரிஞ்ச புரோக்கர் இருக்கிறாங்களாடா? பரசத்தியார் அங்கிள் காந்தால. பராசக்தி மென்டலா? அவருக்கு என்ன கட்டி வைக்கணுமா? ஏடா அப்படி வேலை நம்ம பொண்ணை கொடுத்தா குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி குரங்கு பூமாலை பிச்சு பிச்சு போடுற அவன் வாழ்க்கை நாசம் பண்ணி போனா. அவன் அன்னைக்கு ஓம் பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சு போகணுங்கிறான். கையால் ஆகாதவன்டா அவன். வீட்டோட மாப்பிள்ளை இப்ப அவனுக்கு போய் கட்டி விடுவாங்கறியாடா? இவள் ஒரு தாய்னா இப்பதான் சொன்னேன். அடுத்த திரும்பி வட்டான் பாரு மென்டல். அழகுக்கு இவள் தான் தாய்னாரா. ஏய் நிப்பாட்றா. எங்க அங்கிள் கால்ல இருந்து கோவமா இருக்காரு. கோவம் இருந்தா என்ன சொல்றா தெரியுமா? ஆப்பிள் சாப்பிடுவாரா?